நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். அது ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் வசனம் 4. கொடூரமானவரின் சீறல் மதிலை மோதியடிக்கிற பெருவெள்ளம் போல இருக்கையில் நீர் ஏழைக்கு பலனும் நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனும் பெருவெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமும் வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலுமானீர் என்பதாக. என கண்பான தேவ ஜனமே, நமது ஆண்டவர் இன்று நமக்கு கொடுக்கும் ஒரு ஆறுதலான வார்த்தை தான் இது. இந்த வசனத்தின் படி நமக்கு விரோதமாக பல சத்துருக்கள் எழும்பலாம். நமக்கு நன்மைகள் உண்டாகாதபடி பல தடைகளை உண்டாக்கலாம். இல்லாதவைகளையும் பொல்லாதவைகளையும் சொல்லி நம்மையும் கலங்கடிக்கலாம். நம்முடைய நன்மதிப்பை கூட கெடுக்கலாம். நாம் எழும்பி பிரகாசிக்க கூடாதபடிக்கு தந்திரமான காரியங்களை கூட அவர்கள் செய்யலாம். என கண்பான கர்த்தருடைய பிள்ளையே, கலங்காதே என்று வேதம் சொல்லுகிறது. வேதம் அழகாய் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. உங்கள் இருதயம் கலங்காமல் இருப்பதாக என்று சொல்லி தேவன் நமக்கு பலனான கண்மலையாக இருக்கிறார். நெருக்கப்படுகிற நமக்கு தேவன் திடனாய் இருக்கிறார் என்பதாக. திக்கற்ற நிலையில் இருக்கும் நமக்கு அவர் உயர்ந்த அடைக்கலமாக இருக்கிறார். என கண்பானவர்களே, மரணத்தை ஜெயமாய் விழுங்கின நமது தேவன் எல்லா முகங்களிலும் இருந்து வடியும் கண்ணீரை துடைக்கிறவரும் நிந்தனைகளை அவமானங்களை நீக்கி போடுகிறவருமாய் இருக்கிறார். ஆகவே கலங்காமல் விசுவாசத்தோடு தைரியமாய் அவரை நாம் ஆராதிக்க போகிறோம். இந்த வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கிற பொழுது பெருவெல்லாம் நம்மை சிதறடிக்கிற போல காணப்பட்டாலும், கொடூரமான மனிதனுடைய சீரல்கள் காணப்பட்டாலும், நீ எனக்கு பலனாய் இருக்கிறீர். நெருக்கப்படுகிற எளியவனுக்கு நீங்கள் திடனாய் இருக்கிறீர். எனக்கு அடைக்கலமாய் இருக்கிறீர். வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலுமாய் இருக்கிறீர் என்று சொல்லி ஏசாயா தீர்க்கன் சொல்லுகிறான். இந்த காலை வேளையை நாமும் கூட இந்த நம்பிக்கையோடு ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தரை விசுவாசித்து நம் ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். ஆகவே என்னோடு கூட இணைந்து கர்த்தருடைய நாமத்தை நீங்கள் மகிமைப்படுத்தலாமே. என்னை காக்கிறவரே, உம்மை நான் துதிக்கிறேன் அப்பா. பகலில் வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் என்னை சேதப்படுத்தாது என்று சொன்னவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. என்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காக்கிறவரே, உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் அப்பா. கர்த்தர் எங்கள் ஆத்துமாக்களை காக்கிறவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. எங்கள் வழிகளெல்லாம் உமக்கு தெரியுமே, அதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுக்கு முன்பாக கடந்து போகிறவரே, ஆத்ம நங்கூரமே, எங்களுடைய கேடகமே, எங்கள் துருகமே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நாங்கள் நடந்தாலும் படுத்திருந்தாலும் எங்களை சூழ்ந்திருக்கிறவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ராஜா. அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்த்தாவே, நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீரே ராஜா. ஆண்டவரே, உமக்கு முன்பதாய் நாங்கள் ஒரு குப்பைகளாய் இருக்கிறோம்ப்பா. எங்களை அர்ப்பணிக்கிறோம் ராஜா. நீர் எல்லா கணத்திற்கும் எல்லா மகிமைக்கும் நீர் ஒருவரே பாத்திரர் ராஜா. உம்மை நாங்கள் துதிக்கிறோம். அல்லேலூயா அல்லேலூயா. எல்லாரும் ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. கரம் பிடித்தார் காத்திரு
இரக்கங்களையும் பாதுகாப்பையும் என் தேவனாகிய கர்த்தர் எங்கள் குடும்பங்களுக்கும் எங்களுக்கும் என் ஆண்டவர் தருவீராக. குறிப்பா இந்த நாளிலே வாகனங்களை ஓட்டி செல்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் பாதுகாக்கும்படி ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. அவர் பணிக்கு பத்திரமாய் கடந்து போய் பத்திரமாய் தங்களுடைய குடும்பங்களை காணுவதற்கு கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்தினால் ஜெபிக்கிறேன் நல்ல ஜீவனுள்ள தகப்பனே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக.